அவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் தான் தீர்க்கதரிசனமா வந்து இயேசு குறித்து பேசுறாரு. மேய்ப்பர்களுக்குள்ள என்ன செய்யுங்க, மேய்ப்பர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியான மேய்ப்பர்கள் தான் அந்த பெத்லகேமுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வராரு. அவங்களும் இயேசு குறித்து பேசுறாங்க. யோசேப்பு மரியாதை தள்ளிவிட நினைச்சாங்க. ஆனா யோசேப்போடு பரிசுத்த ஆவியானவர் பேசி, நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் பொறுப்பு கொடுக்கிறார். யோசேப்புக்கு பயங்கர பொறுப்பு. மரியாதை ஒரு பக்கம் திட்டினாலும் யோசேப்பு திட்டாங்க. ஐயோ, 2 பேரும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளே கற்போதியா இருக்குது, இவன் என்ன மனுஷன் இவன் அப்படி யோசேப்பு கேவலமா பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் யோசேப்பு தான் தாங்குறாரு. இந்த உலகம் என்ன வேணாலும் உன்னை பேசும். பிசாசு உன்னை சாகடிக்கு என்ன வார்த்தையால கொண்டு வரும். நீ புரிந்து கொள்ளணும், இது பிசாசின் வார்த்தை. எந்த வார்த்தை உன்னை சாகடிக்கோ அது பிசாசின் வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தை. உன்னை ஊன்றி கட்டுகிறதோ, எந்த வார்த்தை உன்னை ஊன்றி கட்டுகிறதோ அது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை. கைவிட்டாமே சொல்லுங்க போவோம். எது உன்னை பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிறதோ அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் நீ கணிக்க தெரியணும். யார் மூலம் எந்த வார்த்தை வந்தாலும், எந்த வார்த்தை உன்னை உலகத்துக்கு நேர பாவத்துக்கு நேர நடத்துதோ அது பிசாசின் வார்த்தை. எது உன்னை பக்திக்கு நேரம் நடத்துதோ அது தேவனுடைய வார்த்தை. எந்த வார்த்தை உன்னை ஜெபிக்க வைக்கிறதோ, எந்த வார்த்தை கர்த்தருக்கு கொடுக்க வைக்கிறதோ, எந்த வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்க தூண்டுகிறதோ அது தேவனுடைய வார்த்தை. எது உன்னை சாக சொல்லுகிறதோ அது பிசாசின் வார்த்தை. உன் மனசுக்குள்ள வரக்கூடிய எல்லாத்தையும் நீ அரசி ஆராயணும். கர்த்தர் பேசுகிறது எப்படி, பிசாசு பேசுகிறது எப்படி, யார் பேசுறா, எதுக்கு நீ கீழ்ப்படியணும். பிசாசு போராடுவான், அவன் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய உன்னை போராட வைப்பான். போராடி நீ அவனை அடிச்சிரு, நீ அவன்கிட்ட அதை பறிச்சிரு, நீ அவன்கிட்ட பொய் சொல்லிரு, நீ அவனுக்கு துரோகம் பண்ணிடுது, உன்னை தூண்டுவான். நீ அதை கீழ்ப்படியவே கூடாது. உன்னை கீழ்ப்படிய பண்ணுவான். தலையை வச்சு உன்னை அமுக்கிற மாதிரி, ஏய் உட்காரு, கீழ்ப்படியவே கூடாது. நான் ஜெபிக்காம இருக்க முடியாது, நான் சபைக்கு போகாம இருக்க முடியாது, நான் ஆராதிக்காம இருக்க முடியாது, ஆண்டவருக்கு உண்மையா வாழ இருக்கவே முடியாது. போ பிசாசே, இயேசு நாமத்துல நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஏசப்பா என்னை கைவிட மாட்டான்னு சொல்லு. போராடணும். ஆண்டவருக்காக வாழ்வதற்காக போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் இது. ஆவிக்குரிய உலகம். ஏமா புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் ஒரு ஆவிக்குரிய உலகம். உங்களுக்கு அதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். நமக்கு மேலே அந்தகார சக்திகள் இருக்கு உன்னை அடிமைப்படுத்த. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் குடியில அடிமையாகி, விபச்சாரத்துல அடிமையாகி, கொல ஆவிக்கு அடிமையாகி, திருட்டு ஆவிக்கு அடிமையாகி, துரோக ஆவிக்கு அடிமையாகி, பல ஆவிகளுக்கு அடிமையாகி, இச்சைக்கு அடிமையாகி மக்கள் நாசமா போறாங்க. பிசாசு அவங்கள கொண்டுகிட்டே இருக்கிறான், நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்த்தருடைய பிள்ளைகள், உனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறார். நீ இந்த பரிசுத்த ஆவியான கீழ்ப்படி. பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் நீ வரவேற்கணும். அதான் நீ ஜெபம் பண்ணுவது. பரிசுத்த ஆவியானவரே வார், பரிசுத்த ஆவியானவர் என் கண்ணுல வார், பரிசுத்த ஆவியான என் சிந்தையில வார், பரிசுத்த ஆவியான என்ன உடம்புக்குள்ள வார், பரிசுத்த ஆவியான கையில வார். சில பேருக்கு கையில பேய் இருக்கும். அல்லேலூயா. சில பேர் காலில், இந்த கால் ரொம்ப நாள் வலி எடுக்கையா, பயங்கர வலிங்க, அங்கே ஒரு பேய் இருக்கும். எல்லா நோயும் விளைவின மற்ற கவனிக்க, பிசாசுனாலும் நோய் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.